நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் மஞ்சக்குப்பம் அண்ணா விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் நிர்வாகத்தின் சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பம் அண்ணா விளையாட்டு அரங்கில் குடியரசு தின விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தேசிய கொடி ஏற்றினார். அப்பொழுது காவல்துறையின் பேண்ட் இசைக்குழு தேசிய கீதம் இசைத்தனர். பின்னர் வானில் வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. சமாதான புறா பறக்கவிடப்பட்டன. பின்னர் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் திறந்த ஜீப்பில் சென்று பார்வையிட்டு காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஆயுதப்படை காவலர் அருள் செல்வம் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை, தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம், சாரண்ய செஞ்சிலுவை சங்கம் அணிவகுத்து வந்தனர். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 83 பேருக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன, சான்றிதழ் வழங்கப்பட்டன. இதனை அடுத்து தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். பின்னர் வருவாய்த்துறை, மருத்துவம், வேளாண்மைத்துறை, நகராட்சி நிர்வாகம் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 200 பேர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். மேலும் 100 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். பள்ளி மாணவ மாணவியர் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.